என்னய்யா இப்படி பண்றீங்க? போன வருஷம் பாகிஸ்தானுக்கு எதிரா எங்க வுட்டீங்களோ, அதே மாரி அதே இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களே ஸ்ரீலங்கா. போன வருஷம் அவங்க கூட லாஸ்ட் மேட்ச் 114 ரன்னுக்கு சுருண்டீங்க. இன்னைக்கு மறுபடியும் 2026ல T20 மேட்ச் 122 ரன்னுக்கு சுருண்டு இப்படி மண்ண கவ்விட்டீங்களே. உங்கள எந்த அளவுக்கு பில்டப் எல்லாம் பண்ணி சொல்லியிருந்தேன். பிளஸ் ஸ்ரீலங்காவ அவங்கள சொந்த மண்ணுல அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் பயங்கரமா பில்டப்பா உங்க மேல பேசியிருந்தேனே. இப்படி நம்ம பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மரியாதை இல்லாத மாரி நடந்துக்கிட்டு 128 ரன்னுக்குலாம் T20ல அடிச்சு இப்படி ஒரு தோல்வியோட இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே! எந்த அளவுக்கு உங்க ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனக்கசப்போட இருந்திருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் 2026ல நம்ம ஒரு வெற்றியோட நம்ம டீம் ஆரம்பிப்போம் ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையில நீங்க சுக்கு நூறா உடைச்சு எரிஞ்சிருக்கீங்க. பிளஸ் இது எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச்ல அப்படி என்னதான் நடந்தது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இலங்கை வெர்சஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் சும்மா வேற லெவலா இருக்க போகுதுடா. இன்னைக்கு இலங்கை சும்மா ஃபயர் ஃபேக்டரா ஒரு பூஸ்டா சும்மா தெறிக்க விட போறாங்க. பாகிஸ்தான சும்மா பந்தாட போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை பந்தாடிட்டாங்க. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச ஸ்ரீலங்கா அணி நிசங்கா அண்ட் மிசாரா இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணாங்க. மிசாரா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவரோட விக்கெட் இழந்தாரு. கோல்டன் டக் ஆகி வெளில போனாரு. அதுக்கப்புறம் நிசங்காவாவது ஒரு அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிளஸ் அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 ரன் அடிச்சுட்டு அவரும் அவரோட விக்கெட் இழந்தாரு. அதுக்கப்புறம் டி சில்வா, குஷால் மெண்டிஸ் 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்து, எப்படியாவது இலங்கை அணிய கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாத்துவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, அது ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்ல. சதாப் கான் உள்ள என்ட்ரி குடுத்தாரு. பிளஸ் 2 பேத்தோட விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஓவர்ல தூக்குனாரு. பிளஸ் 38 ரன்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா, 4 விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லியானாகே அண்ட் அசலங்கா 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, எப்படியாவது இந்த டீம மறுபடியும் ஓரளவுக்காக கொண்டு போவாங்கன்னு நெனைக்கும்போது, அசலங்கா 18 ரன்னுக்கு அவரோட விக்கெட்டை விடுறாரு. 70 ரன்னுக்கெல்லாம் 5 விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. இன்னொரு சைடு லியானாகே மட்டும் ஒத்த ஆளா, ஒத்த மனுஷனா போராடுறாரு. அவரு மட்டும் ஒரு 40 ரன் அடிக்கிறாரு. பிளஸ் அவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நினைக்கல. 40 ரன்னுக்கு அவரோட விக்கெட் இழக்கிறாரு. கடைசியில ஸ்ரீலங்கா அணி மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, 127 ரன்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அனைத்து விக்கெட்டையும் இழக்கிறாங்க. போல இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் சதாப் கான், மிர்ஷா அண்ட் பார்த்தீங்கன்னா, அக்பர் இவங்க 3 பேத்தோட செம்மையான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸால தான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு மோசமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்துற மாரி ஆயிருச்சு ஸ்ரீலங்கா அணிய பொறுத்தவரைக்கும். பாகிஸ்தான் ஒரு மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பவுலிங்ல குடுத்ததுனால ஸ்ரீலங்காவால கொஞ்சம் கூட எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு போயிருச்சு. ஓகே 129 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்சாங்க ஸ்ரீலங்கா அணிய பொறுத்தவரைக்கும். சரி, பாகிஸ்தான் அணிய பொறுத்தவரைக்கும் அவங்களோட பேட்டிங்ல தான் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும். பவுலிங்ல சும்மா மாசு காட்டி சும்மா எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட பவுலிங்லயும் அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ரென்த் இல்லாம போயிருச்சுன்னு சொல்லியே ஆகணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சாயம் அயூப் அண்ட் ஃபர்கான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் க்கு ரொம்ப ரொம்ப ஒரு தூண் மாரி நின்னாங்க. ஸ்ரீலங்காவோட பவுலிங் யூனிட்ட சும்மா சுக்கு நூறா சிதைச்சாங்கன்னு சொல்லும். அந்த பவர் பிளே 6 ஓவருக்குலாம் 60 ரன் அடிச்சு சும்மா மாசு காமிச்சாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா, பாதி 50% வின்னிங்க நெருங்கிட்டாங்கன்னே சொல்லணும். பிளஸ் அயூபோட விக்கெட்ட அதுக்கப்புறம் எடுத்தாரு. பிளஸ் நம்மளோட தீக்ஷனா எடுத்தாரு. பிளஸ் மிஷாரா ஃபர்கானோட விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா போச்சு. ஃபர்கான் பார்த்தீங்கன்னா, அவரு மட்டும் அடிச்சாரு. அவரு ஒரு 51 ரன் அடிச்சு கேம முடிச்சு வச்சுருவாருன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, அவரோட விக்கெட்டும் போச்சு. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஒரு 4 விக்கெட் இழந்தாங்க. மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, 4 விக்கெட் இழந்தாங்க பாகிஸ்தான் அணி. எப்படியாவது கேமுக்குள்ள வந்துருவாங்கப்பா ஸ்ரீலங்கா அணின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது முடியல. ஏன்னா, டோட்டல் அந்த அளவுக்கு வெறும் 128 ரன் மட்டும் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா ஸ்டார்ட்டிங்லயே பவர் பிளேல ஒரு அட்டாக்கிங் கேம் பாகிஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குடுத்ததுனால 16.4 பால்லயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கோர சேஸ் பண்ணி பாகிஸ்தான் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம, இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு வெற்றிய பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, சீரிஸ்ல 3 T20 மேட்சஸ் சீரிஸ்ல 1-0ன்னு இந்த சீரிஸ முன்னிலை வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சீரிஸ் அடுத்த சீரிஸ் அதாவது அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி நடக்க போகுது. அந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா சீரிஸ தட்டி தூக்கிட்டு போயிருவாங்க. தன்னோட சொந்த மண்ணுல சீரிஸ இழக்கக் கூடாது அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா அணி கம்பல்சரி அடுத்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். எப்படியாவது சீரிஸ் வாங்கியே ஆகணும்ட்டு அடுத்த மேட்ச் உத்வேகத்தோட பாகிஸ்தான் மறுபடியும் ஃபயர் ஃபேக்டர் ஆயிருவாங்க. இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா அணி தோத்ததுக்கான காரணம் என்னன்னா, பாகிஸ்தானோட பவுலிங் யூனிட் சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவுக்குன்னே ஒரு உரிய பாணின்னா நான் ஆல்மோஸ்ட் இந்த 2 டீமுக்கான ஒரு பிரிவியூ வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிரிவியூ வீடியோல சொல்லியிருந்தேன். ஸ்ரீலங்கா அணிக்கு எந்த மாரி ஒரு பலவீனம்னு அந்த பலவீனத்த கரெக்ட்டா பயன்படுத்தி கரெக்ட்டா புடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிசங்கா அண்ட் மிசாரா விக்கெட் மட்டும் எடுத்தாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் விக்கெட் சீட்டு கட்டு மாரி விழும்ன்னு நான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தேன். அதே
பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஸ்ரீலங்கா அணி இன்னைக்கு வந்து குடுத்திருந்தாங்க. பிளஸ் வந்து ஆ பாகிஸ்தானோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அத இன்னைக்கு வந்து சரியா பயன்படுத்துனாங்க. பிளஸ் ஷாகின் அஃப்ரிடி இல்ல அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மறந்துட்டு பிளஸ் அவங்களோட குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ட பயன்படுத்தி விக்கெட் மழைய பொழிஞ்சாங்க. பிளஸ் வந்து ஸ்ரீலங்கா அணிய வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து ரொம்ப ரொம்ப மண்ண கவ்வ வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். ஓகே, இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.